நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அடுத்த ஆயக்கவுண்டர்பாளையத்தில் நிலத்தகராறில் பெண் ஒருவரை பக்கத்து நில உரிமையாளரின் குடும்பத்தினர் சேர்ந்து சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, விவரம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் அடுத்துள்ள ஆயக்கவுண்டன்பாளையம் லட்சுமி நகரை சேர்ந்தவர் சுமதி. இவருக்கும் பக்கத்து தோட்டக்காரரான முத்துச்சாமி, ராஜம்மாள், மோகன்ராஜ் ஆகியோருக்கும் இடையே நிலம் தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்தது. இதன் காரணமாக அவ்வப்போது ஏற்படும் தகராறு தொடர்பாக குமராபாளையம் காவல் நிலையத்தில் சமரசம் செய்வது வழக்கமாக இருந்தது. இந்த நிலையில இன்று காலை சுமதி தனது வீட்டின் அருகே நின்றுள்ளார். அப்பொழுது அங்கு வந்த முத்துச்சாமி, மோகன்ராஜ், ராஜம்மாள் ஆகியோர் சுமதியுடன் நிலம் தொடர்பாக பேசி தகராறு செய்துள்ளனர். அப்போது வாய் தகராறு முற்றி கைகலப்பாக மாறியது. இதில் சுமதி மற்றும் அருகில் இருந்த சுகன்யா, குணசேகரன் ஆகியோர் கடுமையாக தாக்கப்பட்டனர். இதில் பலத்த காயமடைந்த 3 பேரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு குமராபாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து அதே சமயத்தில் முத்துச்சாமி மற்றும் மோகன்ராஜ் ஆகிய இருவரும் கையில் அரிவாளுடன் பெண்களை வெட்டுவதற்காக வேகமாக செல்லும் சிசிடிவி காட்சிகளும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.